15 வருஷத்துக்கு முன்னாடி கடலரிப்பால் துண்டிக்கப்பட்டது வள்ளவள எடப்பாடு இரவி புத்தந்துறை சாலை. இந்த 1.5 கிலோமீட்டர் சாலை துண்டிக்கப்பட்டதால மக்கள் 7.5 கிலோமீட்டர் சுற்றி போகிற சிரமத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சிரமத்துக்கு எல்லாம் விடிவு காலம் கொடுக்கறது மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு நம்ம கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள். அந்த அறிவிப்பு என்னன்னா, இந்த சாலை சீரமைக்கிறதுக்கு 33,84,89,721 ரூபா நிதி ஒதுக்கியாச்சு. மார்ச் 11, 2024 இந்த திங்கட்கிழமை வேலையை தொடங்கி வச்சிருவேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. சொன்ன சொல் தவறாத நம்ம ராஜேஷ்குமார் சொன்ன ரீதியே வந்துட்டாரு. கூட நம்ம மனோ தங்கராஜன் வந்திருந்தாரு, நம்ம விஜயவசந்தன் வந்திருந்தாரு. சந்தோஷமா தொடங்கி வச்சுட்டும் போனாங்க. தொடங்கி வச்சு 2 வருஷம் ஆச்சு. வெறும் 1.5 கிலோமீட்டர் ரோடு தானே, பலன்னு போட்டு வச்சிருப்பாங்கன்னு வள்ளவள எடப்பாடு ரோடை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். என்னன்னு கண்ணு கெட்ட தூரம் வர ரோட்டை காணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சி போன பழைய ரோட்டை கூட பார்க்க முடியுது. ஆனா நீங்க 33 கோடி ரூபாய் செலவு பண்ணி போட்ட ரோட்டை மட்டும் பார்க்கவே முடியலண்ணே. கடல்லே இல்லையா. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற மீனவர் குறை தீர்க்கும் கூட்டத்துல இந்த சாலை பணிக்கு இதுவரைக்கும் எந்த நிதியுமே ஒதுக்கப்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 15 வருஷமா இந்த சாலை பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. 10 வருஷமா ராஜேஷ்குமார் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இருக்காரு. நான் நிதி ஒதுக்கிட்டேன், பணியை துவங்கி வச்சுட்டேன்னு வெறும் நாடக அரசியல் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த தேர்தலோட இவருடைய நாடக அரசியலுக்கு முடிவு கட்டப்படும்.